வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல மைதா மாவு முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மைதா மாவு முறுக்கு பண்றதுக்கு மைதா மாவை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு துணியில 4 கப் மைதா மாவை எடுத்துக்கணும். அதை நல்லா கட்டி இட்லி குக்கர் இல்லாட்டினா ஸ்டீமர்ல வச்சு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் அதை ஒரு பாத்திரத்துல போட்டு கட்டி இல்லாம உடைச்சி விட்டுக்கணும். அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இன்னும் மாவு கட்டியா இருந்தா மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் 1 கப் பொட்டுக்கடலைய மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். அப்புறம் அதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அரைச்சு வச்ச பொட்டுக்கடலையில இருந்து 1 கப் பொட்டுக்கடலை மாவை மட்டும் எடுத்துக்கணும். அப்புறம் சலிச்சு வச்சிருக்கிற மைதா மாவுல 1 கப் பொட்டுக்கடலை மாவையும் போட்டுக்கணும். அப்புறம் அதுல தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதுல 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில ஒட்டாம வரணும். அப்புறம் முறுக்கு உரல்ல எண்ணெயை தடவி அதுல மாவை கொஞ்சம் வச்சுக்கணும். கடாயில பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் முறுக்க பிழிய வேண்டியதுதான். முன்னாடி பின்னாடின்னு மாத்தி மாத்தி திருப்பி போட்டுக்கணும். பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் வேக விடணும். அவ்வளவுதான், ருசியான மைதா மாவு முறுக்கு அருமையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.